கைஸ் சிக்ஸ்த்தாக பார்க்க போகிற ஒரு மோசமான மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ஃபிஷ்ஷை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நானும் வந்து ஏதோ வீடியோவில் சொல்லியிருப்பேனா எனக்கு தெரில. பட் ஆனால் மேக்ஸிமம் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் நிறைய வீடியோவில் வந்து இதை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டாப் 10 அக்வேரியம் ஃபிஷஸ் ஃபார் பிகினர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே அந்த லிஸ்ட்டில் வந்து டாப் 10 லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக கோல்டு ஃபிஷ் வரும். ஸோ இது வந்து ரொம்ப மோசமான விஷயம்லாம் சொல்ல மாட்டேன். நானும் அப்படி தான் நினச்சேன். கோல்டு ஃபிஷ் வந்து பிகினர்ஸ்க்கு ஏற்ற ஃபிஷ் தான் சொல்லிட்டு நானும் நினச்சேன். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபிஷ் வந்து வேஸ்ட் அதிகமாக க்ரியேட் பண்ணும். அதுக்கு வந்து நல்ல ஃபில்ட்ரேஷன் வேணும், அண்ட் அதுக்கு வந்து ஆக்சிஜன் வேணும், அண்ட் பெரிய ஸ்பேஸ் வேணும். முக்கியமான விஷயம்னா பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு ஃபிஷ் வந்து பவுலில் வளர்க்கவே கூடாது. கோல்டு ஃபிஷ்க்காக தனியாக செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எப்படி கோல்டு ஃபிஷ் வந்து லைஃப் லாங் அதாவது கிட்டத்தட்ட ஒருத்தவங்க வந்து 15 இயர்ஸாக வச்சு ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை வளர்த்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நான் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அதாவது நீங்கள் ஒரு 15 இயர்ஸ்லாம் நம்மளால் வளர்க்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம எப்படி அரோனா ஃபிஷ், ஃப்ளோரான் ஃபிஷ்லாம் வச்சு ரொம்ப நாள் வச்சு வளர்க்குறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கோல்டு ஃபிஷ் வந்து எப்படி வச்சு வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள், மேலே ஐ கார்டில் வரும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹை மெயின்டெனன்ஸ் இருக்க ஃபிஷ் வந்து பிகினர்ஸ் வளர்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபிஷ்க்கு வந்து பிரச்சனை தான், அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக அது லாஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கோல்டு ஃபிஷ் வந்து யாராவது பிகினர் வந்து வாங்கலான்னு போனாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் கோல்டு ஃபிஷ் வாங்குங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து வாங்கவே கூடாதெல்லாம் சொல்லாதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும். ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்கவே கூடாதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து நம்ம வளர்த்து கற்றுக்கிறதுலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரோனா ஃபிஷ்க்கு வந்து நம்ம வந்து ஃபிஷ் வந்து ஃபீட் பண்ணும்போது ஒரு 15 ஃபிஷ், 20 ஃபிஷ், 30 ஃபிஷ் நீங்கள் போட்டுருங்க. அது வந்து சாப்பிடும். ஒரு 10 ஃபிஷ் சாப்பிடும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 10 ஃபிஷ் சாப்பிடும். அப்புறம் வந்து டின்னருக்கு வந்து ஒரு 10 ஃபிஷ் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. அது வந்து அரோனா வந்து மேபி வந்து அரோனாக்கு வந்து இது செட் ஆகலாம். பட் ஆனால் மற்ற ஃபிஷ்க்கெல்லாம் இது கிடையாது. மற்ற ஃபிஷ் எல்லாம் வந்து சாப்பிடணுன்னு தான் நினைக்கும். அது கிடைக்கிற போதே அது வந்து எல்லா ஃபுட்டையும் வந்து சாப்பிடணும்னு நினைக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபீடிங். ஸோ இந்த ஓவர் ஃபீடிங் வந்து நம்ம தடுத்துட்டாலே நம்ம ஃபிஷ்ஷோட பாதி லைஃப் ஸ்பேன் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு லைவ் ஃபுட்டு ஃபீட் பண்ணுறோம். ஏதோ ஒரு கோல்டு ஃபிஷ்ஷோ, இப்போ நான் என்னோட அரோனாக்கே வந்து நான் ஒரு கோல்டு ஃபிஷ் ஃபீட் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு கெடுதல் ஃபுட்டாக தான் அதுக்கு ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா வந்து நான் எப்பயுமே வந்து அந்த பர்டிகுலர் கோல்டு ஃபிஷ்ஷே ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அது ஸ்டொமக்குள்ளே வந்து நிறைய பாக்டீரியா ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளே வந்து ஹியூமன்ஸே வந்து எப்போ பார்த்தாலுமே நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கும் நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷஸ்க்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கொடுக்குற மாதிரி தான். அதாவது இந்த மாதிரி கோல்டு ஃபிஷ் எல்லாம் நிறைய அதாவது நான் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இந்த ப்ராப்ளம் தான் சொல்கிறேன். எப்போயாவது ஒரு தடவை கொடுத்தா இந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து அதையே ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து கொஞ்சம் டிவார்மிங் டைம் கொடுக்கணும். நீங்கள் அந்த டிவார்மிங் ப்ராசஸ்ன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் இந்த டிவார்மிங்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபிஷ் வந்து ரொம்பவே சேஃப் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபீடிங்க்கு அப்போ வெரைட்டியான டயட் கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து லைவ் ஃபுட் மட்டுமே கூட கொடுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வெரைட்டியான டயட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. நடுவில் டிவார்மிங் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து லைவ் ஃபுட் போடுற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்க்கு வந்து டிவார்மிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாலே உங்களோட ஃபிஷ்ஷோட லைஃப் ஸ்பேனை வந்து நீங்கள் தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பொதுவாக நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, சில பேர் பண்ணுவாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு அரோனா ஃபிஷ் வாங்கிட்டு அதுக்கு வந்து அரோனா ஃபுட்டு வந்து தனியாக வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட இருக்க ஃபிஷ்ஷஸ் என்ன பார்த்தீங்கன்னா அரோனா அண்ட் பேரட். இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் அரோனா ஃபிஷ் வந்து அவ்வளோ சீக்கிரம் பில்லட் சாப்பிட்றாது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து அந்த பில்லட்டை போடும்போது அரோனா ஃபிஷ் அதை கண்டுக்காது. பட் ஆனால் வந்து பேரட் ஃபிஷ் வந்து அதை வந்து சாப்பிடும். ஸோ இந்த பேரட் ஃபிஷ் வந்து அதை சாப்பிட்றதுனால அதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட பாடியில் வந்து அந்த கலரேஷனே வரலை. சரி, நான் வாங்கின 2 பேரட்டில் ஒரு பேரட் தான் அப்படி ஆகுதுன்னு பார்த்தா இன்னொரு பேரட்டுக்கும் அதே மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து நான் எதனால் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பில்லட் அதாவது இந்த அரோனாவோட ஃபுட்டை வந்து இது சாப்பிட்றதுனால தான் அப்படி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதுதான் கன்ஃபார்மாக ஆகுது. ஏன்னா 2 பேரட்டும் எப்படி ஒரே நேரத்தில் வந்து கலர் போகும்னு எனக்கு தெரியல. ஸோ மற்ற பேரட்லாம் வந்து நான் வாங்கும்போது பார்த்தேன் நல்ல கலர் இருந்துச்சு. ஸோ நான் குட்டியில் தான் வாங்கினேன், ஓரளவு குட்டியாக தான் வாங்கினேன். இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு, ஆனால் கலர் இல்லை. ஸோ இது வந்து எதனால் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அரோனாவோட பில்லட்டை வந்து இது சாப்பிட்டதுனால தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து தனியாக வந்து சிக்லெட்ஸ் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது ஸோ மார்க்கெட்டில். ஸோ இப்போ ஃப்ளோரான் ஃபுட்டு கூட இதுக்கு போடலாம். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு வந்து நான் இதுக்கு போட்டிருந்தேன்னா இதுக்கு நல்லா கலர் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பட் ஆனால் வந்து இப்போ வந்து நான் ஃபுட்டை மாற்றிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அது கலர் வருதா நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ சப்போஸ் வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். பட் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பில்லட்டை வந்து
அரவணா சாப்பிடவே இல்ல. ஸோ அந்த பெல்லட்டே காலி ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாவே இந்த பேரட் தான் சாப்பிட்டது. கடைசி வரைக்கும் அத சீண்ட கூட இல்ல. அரவணா வந்து அந்த பில்லட்ட. ஸோ அதனால வந்து நான் அரவணாக்கு வந்து லைவ் ஃபுட் தான் ஃபீட் பண்ணிட்டுருக்கேன். பட் ஆனா முன்னாடி சொன்ன மாரி ஒரே லைவ் ஃபுட் கிடையாது. நான் வந்து கோல்டு ஃபிஷ் ஃபீட் பண்ணுவேன், ஜீப்ரா ஃபிஷ் ஃபீட் பண்ணுவேன், ப்ரான்ஸ் ஃபீட் பண்ணுவேன், மீல் வார்ம்ஸ் ஃபீட் பண்ணுவேன். இந்த மாரி வெரைட்டியான டயட்ஸ் நான் ஃபீட் பண்ணேன். சம்டைம்ஸ் வந்து சீ ஃபிஷ் அதாவது சீ ஃபிஷ்ஷோட ஃப்ரெஷ்ஷை மட்டும் நான் முள் இல்லாமல் அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வெரைட்டியான டயட்ஸ் வந்து நான் அதுக்கு ஃபீட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து வெரைட்டியான டயட்ஸ் ஃபீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் எந்த ஃபிஷ்க்கு வந்து எந்த ஃபுட்டு போடணும் பார்த்து நீங்கள் போடணும். கைஸ் இப்போ 9th மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்வேரியம் வந்து ரொம்பவே ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பொருள் தான். அதாவது வந்து ஒரு ஷோ கேஸில் வைக்கிற வந்து ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய வந்து ஆஃபீஸு, கம்பெனிஸ், இந்த ஷாப்ஸ் எல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்களே தவிர அந்த ஃபிஷ் வந்து ஹாப்பியாக இருக்கான்லாம் தெரியாது. ஸோ அதுக்காக வந்து வைக்கக்கூடாதுலாம் நான் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி நினச்சி உங்கள் வீட்டில் வந்து ஒரு அக்வேரியம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, அந்த அக்வேரியம்காக நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டெக்கரேஷன் மட்டும் பண்ணி வச்சிடுறது வந்து நல்லது கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த டேங்க் வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் ஒன்றுமே இல்லை. அதுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். 25 to 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபிஷ்க்கு வந்து நல்ல டயட் கொடுக்கணும். ஸோ டயட் கூட லைவ் ஃபுட்லாம் கூட வேண்டாம். நார்மல் ஃபிஷ்ஷாக இருந்தால் லைவ் ஃபுட் கூட வேணாம். நீங்கள் நார்மல் பில்லட் போட்டாலே போதும். ஸோ அந்த பில்லட் வந்து நீங்கள் பார்த்து ஃபீட் பண்ணணும். ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து டேங்க்கில் வந்து ஆல்கே நிறைய சேர்ந்துருச்சுன்னா அது கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் வந்து வாட்டர் வந்து முக்கியமாக நீங்கள் வாட்டர் கண்டிஷன் வந்து அடிக்கடி செக் பண்ணணும். மழை காலம், வின்டர் காலத்தில் தான் வந்து நீங்கள் ஹீட்டர் வந்து உங்கள் டேங்க்குக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணலைன்னா வந்து உங்கள் ஃபிஷ் வந்து இறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நார்மல் டேங்காக இருந்தாலும் அதுக்கு வந்து சின்ன மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் முன்னாடி ஒரு மித்து சொன்னேன் பார்த்தீங்களா, சின்ன டேங்காக இருந்தால் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது கிடையாது. சின்ன டேங்க் தான் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த டேங்க் வச்சுருந்தாலும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மெயின்டெனன்ஸ் விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? இந்த வீடியோட ஃபைனல் மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஃபிஷ்க்கு வந்து சிக் எதாவது வந்துருச்சு, ஏதாவது டிசீஸாக வந்துருச்சுன்னா இன்னொரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாட்டரில் அதை போட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ வாட்டரே வந்து நிறைய பேர் வந்து முழுசாக சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அது எந்த வாட்டரில் இருந்ததோ அந்த வாட்டர்லேயே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க. மேபி அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நியூ வாட்டர் ஆட் பண்ணுங்கள். பட் ஆனால் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நியூ வாட்டர் ஆட் பண்ணவே கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து உங்கள் ஃபிஷ்க்கு வந்து பெரிய பாதிப்பாயிடும். ஸோ அதனால் வந்து நியூ வாட்டர் வந்து ஆட் பண்ணி ஃபிஷ்ஷை ட்ரீட் பண்ணாதீங்க. ஓல்டு வாட்டர் வச்சு நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை ட்ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம்னா பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து 100% நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓல்டு வாட்டரை எடுத்து தனியாக ஒரு பக்கெட்டில் வச்சுட்டு அந்த ஃபிஷ்ஷெல்லாம் டேங்க்கில் இருக்க ஃபிஷ்ஷெல்லாம் அந்த பக்கெட்டில் விட்டுட்டு, ஸோ அதாவது ஓல்டு வாட்டரில் தான் அந்த ஃபிஷ் வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து தனியாக மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் தனியாக ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் டேங்க் வந்து நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணணுமோ க்ளீன் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் சோப்பெலாம் யூஸ் பண்ணுறாதீங்க. நார்மலாக வந்து நீங்கள் வந்து வெறும் வாட்டர் வச்சே நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற செட்டப்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் டேங்க் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ உங்கள் டேங்க் வந்து ஒரு 4 feet டேங்க் அப்படின்னா 2 days 3 days கிட்ட வந்து நீங்கள் வந்து நைட்ரேட் சைக்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து விடுறது ரொம்பவே பெட்ரு. ஸோ 3 daysலாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் 2 days 1 to 2 days ஆச்சு நீங்கள் வந்து அதை வந்து நைட்ரேட் சைக்கிள் பண்ணணும். ஸோ அதுதான் உங்கள் ஃபிஷ்க்கு நல்லது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபிஷ் வந்து விடுங்க. ஸோ ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து 100% டேங்க் வந்து யாரும் சேஞ்ச் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த கட்டாயம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அந்த 10 மித்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வேறு ஏதாவது மித்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. மற்றவங்க படித்து பார்த்து பயனடைவாங்க. அண்ட் நான் அந்த கமெண்ட்டை வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் என்னென்னு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் கீழே லிங்கை டேப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது வீடியோ சஜஷன் இருந்தால் கூட கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதை வீடியோவாக போடுறேன். அண்ட் ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோட பார்ட் 2 ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக நிறைய மித்து இன்னும் இருக்கும். ஸோ அந்த மித்தெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து நிறைய லைக்ஸ் கொடுங்க. ஸோ நிறைய வியூஸ் போச்சுன்னா ஸோ கண்டிப்பாக நான் வந்து பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, பி ஸ்ட்ராங், பி ஃப்ரம் யூ. தேங்க்யூ.